சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். பதவியேற்பு விழாவில் வெடித்த மோதல். ராகுல் காந்தி பெயரை சொன்னதால் ஆளுநர் காட்டமடைந்தார். மேடையிலேயே நடந்த பரபரப்பு. காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் ராகுல் காந்தி பெயரை சொன்னதற்கு ஆளுநர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். தவேக காங்கிரஸ் கூட்டணியில் பதவியேற்பு விழாவிலேயே நடந்த இந்த சுவாரஸ்யமான மோதல்கள், ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கும் மத்திய பாஜக அரசின் அரசியல்கள் என்ன, இதில் யார் யார் சம்பந்தப்பட போகிறார்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகிறது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். நேற்று சென்னை ஆளுநர் மாளிகையில் நடந்த தவேக அமைச்சரவை விரிவாக்க விழாவில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் வெடித்திருக்கு. முதலமைச்சர் விஜய் முன்னாடியே மேடையில் இருந்த ஆளுநர் ஆர்.வி. அர்லேகர் புதிய காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதனை பார்த்து கோபப்பட்ட சம்பவம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக ஓடிக்கொண்டும் இருக்கிறது. விஜயோட தவேக அரசு பெரும்பான்மை இல்லாதப்போ முதல் ஆளா ஓடி வந்து முட்டு கொடுத்து காப்பாத்தினது இந்த காங்கிரஸ் கட்சி தான். 59 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சு காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவியேற்கிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க மேடையில் ராகுல் காந்தியோட பேரை சொன்னதுக்கு ஆளுநர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? இது வெறும் ஆளுநரோட தனிப்பட்ட கோபமா, இல்லை தவேக காங்கிரஸ் கூட்டணியை ஆரம்பத்திலேயே மிரட்டி பார்க்க டெல்லி பாஜக போட்ட மாஸ்டர் பிளானா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். முதலாவதாக மேடையில் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? முதல்ல நேற்று ராஜ்பவன்ல என்ன நடந்துச்சு பார்ப்போம். மே 10ஆம் தேதி விஜய் மற்றும் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. பெரும்பான்மைக்கு இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டப்போ வேலூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஸ்வநாதன் மற்றும் கிள்ளியூர் தொகுதி ராஜேஷ்குமார் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம் தந்து கூட்டணி ஆட்சியை உறுதிப்படுத்தினார் விஜய் அவர்கள். நேற்று பதவியேற்பு உறுதிமொழி எடுக்கும்போது மேலூர் விஸ்வநாதன் மைக்கு முன்னாடி வந்து, பி. விஸ்வநாதன் ஆகிய நான் என் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்கள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் விஜய் அவர்களின் பெயரால்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அவ்வளவுதான். பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த ஆளுநர் ஆர்.வி. அர்லேகர் முகமே மாறிடுச்சு. உடனே விஸ்வநாதனை தடுத்து நிறுத்தி, அரசியலமைப்பு சட்டப்படி கடவுள் பெயராலோ அல்லது மனசாட்சியின் படியோ மட்டும்தான் உறுதிமொழி எடுக்கணும், இப்படி தனிநபர் பெயர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு மேடையிலேயே கராரா பேசிவிட்டார் ஆளுநர் அவர்கள். இதனால் அங்கு ஒரு நிமிடம் பயங்கர பிரச்சனைகளானது நிலவியது. வேறு வழி இல்லாமல் விஸ்வநாதன் மீண்டும் முதலிருந்து உறுதிமொழி எடுக்க வேண்டியதும் ஆகிவிட்டது. ஆளுநரின் நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய டெல்லி அரசியல் என்ன தெரியுமா சொல்ல வருகிறது? சரி, சட்டப்படி ஆளுநர் சொன்னது ரைட்னு வச்சுக்கிட்டாலும் இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? கூட்டணிக்கு வைக்கப்படும் செக். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை தாண்டி விஜய் மற்றும் ராகுல் காந்தி கூட்டணி அமைஞ்சிருக்கிறது டெல்லியில் இருக்கிற பாஜக தலைமைக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிவிட்டது. ஏன் அப்படின்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஒரு செக் வைக்கும். அதனால ஆரம்பத்திலேயே ஆளுநர் மூலமா ஒரு பிரஷரை கொடுக்க பாஜக நினைத்து கொண்டிருக்கிறது. விஜயை சோதிக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை. ஏற்கனவே பெரும்பான்மை நிரூபித்திருக்கிற விஜய்க்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போட்டதா செய்திகள் வந்து கொண்டும் இருக்கிறது. இப்போ வந்தே மாதரம் பாடலை அரசு விழாக்கள்ல கட்டாயப்படுத்தப்படுகிறது. காங்கிரஸ் அமைச்சர்களை குறி வைக்கிறதுன்னு ஆளுநர் மாளிகை மூலமா தவேக அரசுக்கு குடைச்சல்களும் கொடுக்கவும் ஆரம்பித்து விட்டது. திமுகவின் என்ட்ரி. இதே ஒரு மேடையில் வந்தே மாதரம் பாடினதுக்கு திமுகவோட RS பாரதி மற்றும் வைகோ ஆகியோர் விஜய் அரசு தமிழை புறக்கணிக்கிறது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க பார்க்குது பாஜக தரப்பு. காங்கிரஸை ஆளுநர் வச்சு அடைக்கிறது மூலமா விஜய் அரசுக்குள்ள ஒரு சின்ன விரிசலை உண்டாக்க முடியும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா எதுவுமே இதுவரைக்கும் நடக்கவில்லை. இந்த மாதிரியான ஆளுநர் மாளிகையில் வைத்து நேற்று இந்த ஒரு பிரச்சனைகள் ஓடி இருக்கிறது. இதற்கு காங்கிரஸ் அவர்கள் அடுத்து என்ன பதில் கூறப்போகிறார்கள் என்பதை நம்ம காத்திருந்து காணலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் தெளிவாக இந்த வீடியோவின் கீழே நீங்கள் கூறிவிடுங்கள். நான் இதுவரைக்கும் பேசியது உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீர்கள் என்பதையும் தெரிவியுங்கள். அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி.